90s கிட்ஸ்லாம் சின்ன வயசில் இருக்கும்போது ஸ்கூலை விட்டு வீட்டுக்கு வந்த உடனே டிவியை ஆன் பண்ணி கார்ட்டூன் நெட்வொர்க், ஜெட்டாக்ஸ் இந்த மாதிரி சேனலை அதிகமாக விரும்பி பார்ப்போம். அதுலேயும் பவர் ரேஞ்சர்ஸ், டாம் அண்ட் ஜெர்ரி, முக்கியமாக பென்டென்னுங்கிற இந்த கார்ட்டூனை நம்ம எல்லாருமே பார்த்துருப்போம். அந்த பென்டென் அவன் வாட்சை யூஸ் பண்ணி ஒரு ஏலியனாக மாறும்போது நம்ம கை தட்டி விசில் அடித்த காலங்களாம் கூட இருந்திருக்கும் இல்லையா? ஆனால் நம்ம கார்ட்டூனாக பார்த்த அந்த பென்டெனுக்கு பின்னாடி ஒரு சுவாரஸ்யமான கதையே இருக்குன்னு சொன்னால் உங்களால் நம்ப முடியுமா? அந்த கதையோட தீமை என்ன தெரியுமா? டைம் டிராவல் தான். இதே கான்செப்ட் நம்மளுடைய புராணமான மகாபாரதத்திலையும் பயன்படுத்தப்பட்டிருக்குன்னு சொன்னால் உங்களால் நம்ப முடியுமா? ஒன்றும் இல்லை, இப்போ நம்ம மகாபாரதத்தை பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன், கிருஷ்ணர் தான் அதை எல்லாத்தையுமே நடத்துபவராக இருப்பார். அதாவது இப்போ என்ன நடக்குதுங்கிறதும் அவருக்கு தெரியும், எதிர்காலத்தில் என்ன நடக்க போகுதுங்கிறது எல்லாமே அவருக்கு தெரியும். அப்போது நிகழ்காலத்தில் நடக்கிற ஒரு விஷயம், அதாவது இது நடந்தாதான் அது நடக்கும் அப்படிங்கிறத முன்கூட்டியே தெரிஞ்சு அவரு எல்லாத்தையுமே சரியா நடத்திக்கிட்டே வருவாரு. இதே தியரி தான் பென்டன்லயும் அவங்க நமக்கு காட்டியிருப்பாங்க. அவங்க தியரியில என்ன சொல்ல வராங்கிறதையும் பென்டனுக்கு அந்த வாட்ச் எப்படி கிடைச்சதுங்கிறதையும் தான் இன்னைக்கு நாம இந்த வீடியோல பார்க்க போறோம். வெல்கம் டு மிஸ் சிந்தனை துளிகள். இப்போ கதைப்படி பார்த்தீங்கன்னா பென்டென்ல பென்னு தான் நம்ம எல்லாருக்கும் ஹீரோவா தெரியும். ஆனால் பென்னை ஹீரோவா காமிச்சதே யாரு தெரியுமா? டாக்டர் பேரடாக்ஸ் தான். யார் இந்த டாக்டர் பேரடாக்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவர் ஒரு சயின்டிஸ்ட். இவர் என்ன பண்ணுவாருன்னா டைம் ட்ராவல் மிஷின் அப்படிங்கிறத கண்டுபிடிப்பார். அதை கண்டுபிடிச்சு அதை பற்றி ரிசர்ச் பண்ணிக்கிட்டே இருப்பார். அப்போ ரிசர்ச் பண்ணும்போது அவரையே அந்த டைம் ட்ராவலில் வச்சு அவர் ஒரு முறை ரிசர்ச் பண்ணி பார்ப்பார். எதிர்பாராத விதமாக என்ன ஆகும்னா, அந்த டைம் ட்ராவல் மிஷின் ரிப்பேர் ஆகிடும். அதனால் டைமு எப்போலாம் தப்பாக போதோ அப்போலாம் அந்த டைமையே சரி பண்ணக்கூடிய அளவுக்கு இவர் அங்கே என்ன நடக்குதுங்கிற எல்லா விஷயத்தையுமே புரிஞ்சுக்கிறாரு. அதில் ஒரு எக்ஸ்பர்ட்டாக ஆயிடுறாருன்னே சொல்லலாம். சொல்லப்போனால் டைம் ட்ராவலோட ஒரு ஹீரோவாகவே டாக்டர் பேரடாக்ஸ் தான் இருக்காரு. இப்போது அப்படியே பென்னு கதைக்கு வாங்க. பென்னு அவன் கையில் இருக்கிற வாட்ச் தான் ரொம்பவே ஃபேமஸ்ஸு. அது பேர் ஆம்னிட்ரிக்ஸ்னு சொல்லுவாங்க. அந்த ஆம்னிட்ரிக்ஸ் வாட்ச் இருக்கிறதுனால தான் அவன் ரொம்பவே பவர்ஃபுல்லான ஒரு மேனாக இருக்கான். பென் அப்படின்னா ஒரு பென் மட்டும் இல்லை, வேறு டைம் லைனில் நிறைய பென் இருக்காங்க. அந்த எல்லா பென்னுமே நல்லவங்களாக இருப்பாங்கன்னு சொல்ல முடியாது. அதனால நல்ல பென்னும் இருக்காங்க, கெட்ட பென்னும் இருக்காங்க. இந்த எல்லா பென் கிட்டயுமே ஆம்னிட்ரிக்ஸ் வாட்ச் இருக்குது, ஒரே ஒரு பென்னை தவிர. அந்த பென் யாருன்னு பார்த்தீங்கன்னா நோ வாட்ச் பென். ஏன்னா எல்லா பென்னுக்கும் வாட்ச் கிடைக்கும் போது அவங்க அந்த வாட்சை எடுத்துக்குவாங்க. ஆனால் நோ வாட்ச் மட்டும் அந்த சமயத்தில் தூங்கிடுவான். அதனால அவன் கையில் அந்த ஆம்னிட்ரிக்ஸ் வாட்ச் இல்லை. அவன் நம்மள மாதிரி இப்போ ஒரு நார்மல் ஹியூமனாக தான் இருக்கான். இந்த பென்டென் கதையில் பார்த்தீங்க அப்படின்னா வில்லனா யார் வருவாங்கன்னா வில்காக்ஸ் அப்படிங்கிற ஒருத்தவன் வருவான். இப்போ இந்த வில்காக்ஸோட எண்ணமே என்னன்னா, எல்லா யூனிவர்ஸையும் அவன் தான் ஆளணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறான். எல்லா பென்னையும் அழிச்சிட்டு அவன் தான் யூனிவர்ஸை ஆளணும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டோட இருக்கான். வில்காக்ஸ் மாதிரியே இன்டென்ஷனில் இன்னொருத்தவன் இருக்கான். அவன் யாருன்னா அவனும் ஒரு பென் தான். இப்போ லைட்டாக உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகும்ல, இப்போ பென் ஹீரோவா வில்லனானு. இப்போது நான் அதை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அதாவது இவன் பார்த்தீங்கன்னா கெட்ட பென். இவன் என்ன நினைக்கிறான்னா, எல்லா பென்னையும் அழிச்சிட்டா இந்த யூனிவர்ஸுக்கு ஒரே ஒரு பென்னா நான் மட்டும்தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறான். அதனால இவன் எல்லா பென்னையுமே அழிச்சிட்டு அந்த யூனிவர்ஸை இவன் ஒருத்தனா ஆளணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறான். இவன் பேர் பார்த்தீங்கன்னா ஈயான். இப்போது வில்காக்ஸும் ஈயானும் சேர்ந்து எல்லா பென்னையும் அழிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க. அதனால் அவங்க வேறு டைம் லைனில் இருக்கிற எல்லா பென்னையும் ஒட்டு மொத்தமாக அழிக்கிறதுக்காக ஒரு டைம் பாம்பை ரெடி பண்ணுறாங்க. இந்த டைம் பாம் எப்படின்னா ஒரு நியூக்ளியர் பாம் மாதிரி சக்தி வாய்ந்த ஒன்று. இந்த டைம் பாம்பை ரெடி பண்ணிவிட்டு ஒரு டைம் லைனுக்கும் போகிறாங்க. அப்போ முதல்ல இவங்க நோ வாட்ச் பென் கிட்ட தான் போகிறாங்க. ஏன்னா அவன் கையில் தான் ஆம்னிட்ரிக்ஸ் இல்லை. அதனால் அவனை ஈஸியாக அழிக்க முடியும் அப்படின்னு நினச்சிட்டு அவனை தேடி போகிறாங்க. இப்போது இந்த விஷயத்த டாக்டர் பேரடாக்ஸ் தெரிஞ்சுக்கிட்டு அவர் என்ன பண்ணுறாருன்னா, நோ வாட்ச் பெண்ணை காப்பாற்றணும் அப்படிங்கிறதுக்காக அந்த டைம் லைனை மாற்றுறாரு. நல்ல பெண் எல்லாரையுமே ஒன்று சேர்த்து நோ வாட்சை காப்பாற்றுறதுக்காக அனுப்புகிறாரு. அப்போது அதில் பிரைம் பென்னும் இருக்கான். பிரைம் பென் என்ன பண்ணுறான் அப்படின்னா வில்காக்ஸையும் இந்த ஈயானையும் எதிர்த்து சண்டை போட்டுகிட்டே இருக்கான். ஒரு கட்டத்துக்கு மேலே அவனால் சமாளிக்க முடியல. அதனால் எல்லா டைம் லைனில் இருக்கிற நல்ல பென்ஸும் ஹெல்ப் பண்ணுறதுக்காக வராங்க. அந்த சமயத்தில் பார்த்தீங்க அப்படின்னா வில்காக்ஸ் அவங்ககிட்ட இருக்கிற அந்த
டைம் பாமை அழுத்திடுறான். அது அழுத்தி அது எக்ஸ்ப்ளோஷன் ஆகிற அந்த சமயத்தில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம நோவாட்சுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா பிரைம் பென் நின்றுட்டுருக்கான். அந்த பாம் எக்ஸ்ப்ளோஷன் படுறதுக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நம்ம பிரைம் பென்னோட கை வந்து நோவாட்சோட கை மேலே லைட்டாக பட்டுடுது. இதனால் பிரைம் பென் கிட்ட இருக்கிற அந்த ஆம்னிட்ரிக்ஸ் வந்து நோவாட்ச் பென்னோட கைக்கு வந்து மாறிடுது. உடனே டாக்டர் பேரடாக்ஸ் என்ன பண்ணுறாருன்னா நோவாட்ச் பென்னை கூட்டிகிட்டு டைம் ட்ராவல் பண்ணி அந்த இடத்த விட்டு போயிடுறாரு. இப்போ பார்த்தீங்கன்னா எல்லா பென்னுமே அழிஞ்சு போயிடுறாங்க. அதுக்கப்புறமா நோவாட்ச் பென் இப்போ நான் என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். அப்போது டாக்டர் பேரடாக்ஸ் சொல்கிறாரு, இப்போ நம்ம எல்லாருமே வந்து முதல்ல பிரைம் பென்னுக்கு வாட்ச் கிடைக்கக்கூடிய அந்த டைம் லைனுக்கு போகணும், அப்போ தான் வந்து இதை சரி பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. இப்போது பிரைம் பென்னுக்கு வாட்ச் கிடைக்கக்கூடிய அந்த டைம் லைனுக்கு போகிற சமயத்தில் பார்த்தீங்கன்னா வில்காக்ஸ் வந்து என்ன பண்ணுறான்னா ஆஸ்மித்தோட அந்த வண்டியை துரத்துட்டு இருக்கிறான். ஆஸ்மித் யாருன்னா அவரு தான் இந்த ஆம்னிட்ரிக்ஸை வந்து டிசைன் பண்ணவர். இப்போ நோவாட்ச் பென் வந்து பிரைம் பென்னோட அந்த டைம் லைனுக்கு போயிடுவான். அப்போ பார்த்தீங்கன்னா வில்காக்ஸ் வந்து ஆஸ்மித்தோட அந்த வண்டியை துரத்துக்கிட்டே போவான். அப்போ வில்காக்ஸை தடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக நோவாட்ச் பென் வந்து வில்காக்ஸோட வண்டியை அட்டாக் பண்ணும்போது ஒரு ரேஸ் வந்து தெரியாமல் ஆஸ்மித்தோட வண்டியில் பட்ட உடனே இதுக்கு மேலே அந்த வண்டி மூவ் ஆகாதுன்னு தெரிஞ்சுக்கிட்ட ஆஸ்மித் அந்த ஆம்னிட்ரிக்ஸை ரிலீஸ் பண்ணுவார். அந்த ஆம்னிட்ரிக்ஸ் நேராக பார்த்தீங்க அப்படின்னா பூமியை நோக்கி விழும். ஆனால் தப்பான டைரக்ஷனில் போயிட்டு இருக்கும். உடனே நோவாட்ச் வந்து என்ன பண்ணுவான்னா அந்த டைரக்ஷனை வந்து மாற்றி விடுவான். அது மாற்றி விட்டு பூமியில் விழும்போது தான் நம்ம பிரைம் பென் அதை பார்த்துட்டே இருப்பான். ஏதோ ஒரு எரி விண்கலம் வந்து கீழே விழுது அப்படின்னு நினச்சிட்டு அது கிட்ட போவான். அப்போ தான் அந்த ஆம்னிட்ரிக்ஸு நம்ம பிரைம் பென்னோட கையில் கிடைக்கும். அதுக்கப்புறமா எல்லாமே வந்து நார்மல் ஆகிடும். இந்த கதையிலேருந்து என்ன தெரியுது? பென்னை ஹீரோவாக காமிச்சதே டாக்டர் பேரடாக்ஸ் தான். இது அப்படியே மகாபாரதத்தில் பார்த்தீங்கன்னா கிருஷ்ணரும் சொல்லியிருப்பாரு, அணுவும் நானே அண்டமும் நானே நடப்பவை அனைத்தும் நானே அப்படிங்கிற மாதிரி. இதே டைம் ட்ராவல் நம்ம ரியல் லைஃப்பில் நடந்தா எப்படி இருக்கும்னு யோசிச்சு பாருங்களேன். வேறு யூனிவர்ஸில் நம்மளுடைய க்ளோன்ஸ் வாழ்ந்துட்டு இருந்தா எப்படி இருக்கும்? இந்த மாதிரியான ஒரு அனுபவம், இந்த கதை உங்களுக்கு எந்த அளவுக்கு பிடிச்சிருந்தது, இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம சேனலில் இப்போ புதுசாக ஒரு வாட்ஸ்அப் சேனலும் ஆரம்பிச்சிருக்கோம். டெய்லியும் அதில் நாம் மோட்டிவேஷனல் கோர்ஸ் போட்டுகிட்டே இருக்கோம். மறக்காமல் நம்ம வாட்ஸ்அப் சேனலையும் நீங்கள் ஜாயின் பண்ணுங்கள். நன்றி.